ஒற்றுமையே பலம். மலைப்பாங்கான ஒரு அழகிய கிராமத்தில் வயல்வெளிகளும் பசுமையான மரங்களும் நிறைந்த ஒரு இடத்தில் நல்லூர் என்ற கிராமம் இருந்தது. இந்த கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் பண்பான பிரபல்யமாக இருந்தனர். ஆனால் ஒரு நாள் இந்த கிராமத்தில் ஒற்றுமையை சோதிக்கும் ஒரு பெரிய சவால் வந்தது. இந்த கதை அந்த சவாலை எதிர்கொண்டு ஒற்றுமையின் பலத்தை உணர்த்திய ஒரு நெகிழ்ச்சியான பயணத்தை பற்றியது. நல்லூர் கிராமத்தில் வசித்த மக்கள் தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வந்தனர். கிராமத்தின் மையத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அங்கு மக்கள் ஒன்று கூடி பேசுவது, பண்டிகைகளை கொண்டாடுவது, முக்கிய முடிவுகளை எடுப்பது வழக்கமாக இருந்தது. கிராமத்தின் தலைவராக விஜயன் என்ற நல்ல மனிதர் இருந்தார். அவர் எப்பொழுதும் ஒற்றுமையை வலியுறுத்துவார். ஒற்றுமையே நமது பலம், ஒருவருக்கொருவர் உதவினால் எந்த பிரச்சனையும் வெல்லலாம் என்று அவர் அடிக்கடி கூறுவார். ஒரு நாள் கிராமத்திற்கு அருகே இருந்த மலைப்பகுதியில் இருந்து ஒரு பெரிய ஆபத்து வந்தது. அந்த மலைப்பகுதியில் ஒரு பெரிய பாறை பல ஆண்டுகளாக அசைவின்றி இருந்தது. ஆனால் திடீரென ஏற்பட்ட பலத்த மழை மற்றும் நிலநடுக்கத்தால் அந்த பாறை ஆட்டம் கண்டு கிராமத்தை நோக்கி உருண்டு வர தொடங்கியது. இது கிராமத்திற்கு பெரும் ஆபத்தாக இருந்தது. ஏனெனில் பாறை கிராமத்தின் மைய பகுதியை அழித்துவிடும் அபாயம் இருந்தது. கிராம மக்கள் இந்த ஆபத்தை அறிந்து பயந்து போனார்கள். ஆலமரத்தின் கீழ் அவசர கூட்டம் கூட்டப்பட்டது. விஜயன் மக்களை அமைதிப்படுத்தி, நாம் ஒன்றாக இணைந்து இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரின் பங்களிப்பு முக்கியம் என்றார். ஆனால் சிலர் பயத்தில் தங்கள் குடும்பங்களுடன் கிராமத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தனர். மற்றவர்கள் இந்த பாறை நம்மால் நிறுத்த முடியாது, இது இயற்கையின் சக்தி என்று வாதிட்டனர். இதற்கிடையில் கிராமத்தில் வசித்து வந்த 3 இளைஞர்கள் கார்த்திக், மீனா மற்றும் சிவா ஒரு திட்டத்தை முன்மொழிந்தனர். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு பெரிய தடுப்பு அமைத்தால் இந்த பாறையை நிறுத்த முடியும் என்று கார்த்திக் கூறினார். மீனா, நமது கிராமத்தின் ஒவ்வொரு நபரும் ஒரு பகுதியாக பங்களித்தால் இது சாத்தியமாகும் என்று ஆதரவு தெரிவித்தார். சிவா, நாம் உடனடியாக செயல்பட வேண்டும், இல்லையெனில் கிராமம் அழிந்துவிடும் என்று வலியுறுத்தினர். முதலில் சில கிராமவாசிகள் இந்த திட்டத்தை நம்பிக்கை இல்லாமல் இருந்தனர். ஆனால் விஜயனின் ஊக்கமும் இளைஞர்களின் உற்சாகமும் மக்களை ஒன்றிணைத்தது. கிராமத்தில் இருந்த ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் பங்களிப்பை வழங்க முன்வந்தது. முதியவர்கள் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்தனர். இளைஞர்கள் உடல் உழைப்பை வழங்கினர். குழந்தைகள் கூட சிறிய உதவிகளை செய்தனர். கிராமத்தின் அருகே ஒரு பெரிய மண் தடுப்பு அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக மக்கள் இரவும் பகலாக உழைத்தனர். மண்ணை எடுத்து வருவது, பெரிய பாறைகளை இழுத்து வைப்பது, மரங்களை பயன்படுத்தி தடுப்பை வலுப்படுத்துவது என்று அனைவரும் ஒரு புரட்சிகரமான முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் இந்த பணி எளிதாக இல்லை. மழை தொடர்ந்து பெய்து மண்ணை அரித்தது. சிலர் சோர்வடைந்து நம்மால் இதை செய்ய முடியாது என்று கூறினர். இதற்கிடையில் கிராமத்திற்கு வெளியே இருந்து வந்த ஒரு வியாபாரி, நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீர்கள், இந்த பாறை யாராலும் நிறுத்த முடியாது என்று கேலி செய்தான். இது கிராம மக்களின் மனதின் உறுதியை பாதித்தது. ஆனால் மீனா ஒரு உரை எடுத்து, நாம் ஒரு சிறு கல்லை எறிந்தால் அது எந்த பயனும் தராது. ஆனால் நாம் அனைவரும் ஒரே நேரத்தில் கற்களை எறிந்தால் அது ஒரு பெரிய மலையாக உருவாகும். நமது ஒற்றுமையை இந்த பாறையை நிறுத்தும் என்று கூறினார். இந்த வார்த்தைகள் மக்களுக்கு புதிய உற்சாகத்தை அளித்தது. நாட்கள் செல்ல செல்ல தடுப்பு பலமாக உருவானது. கிராம மக்கள் ஒருவருக்கொருவர் ஊக்கமளித்து, உணவு பகிர்ந்து, பாடல்கள் பாடி உற்சாகத்துடன் பணியாற்றினர். இறுதியாக பாறை உருண்டு வரும் நாள் வந்தது. அனைவரும் மூச்சு பிடித்து தங்கள் உழைப்பின் பலனை எதிர்பார்த்தனர். பாறை வேகமாக உருண்டு வந்தது. அவர்கள் உருவாக்கிய தடுப்பில் மோதியது. முதலில் தடுப்பு சற்று ஆட்டம் கண்டது. ஆனால் அது உடைந்து போகவில்லை. மக்களின் ஒற்றுமையால் உருவான அந்த தடுப்பு பாறையை முற்றிலும் நிறுத்தியது. கிராம மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவரித்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து தங்கள் வெற்றியை கொண்டாடினர். விஜயன் கூறினார், இது நமது ஒற்றுமையின் பலம். ஒருவராக இருந்தால் நாம் பலவீனமாக இருப்போம், ஆனால் ஒன்றாக இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும். நல்லூர் கிராமத்தின் இந்த கதை பல ஆண்டுகளாக பேசப்பட்டது. அந்த தடுப்பு கிராமத்தின் மையத்தில் ஒரு சின்னமாக மாறியது. ஒவ்வொரு ஆண்டும் கிராம மக்கள் ஆலமரத்தின் கீழ் கூடி ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை நினைவு கூர்ந்தனர். இந்த கதை ஒற்றுமையே பலம் என்பதை உணர்த்தியது. எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் எதையும் வெல்ல முடியும் என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது.